பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஸரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறு நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள், முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுறையில் 11வது தலைமுறையில் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுறையில் 11வது வம்சத்தில் அவங்க வராங்க. அவங்களுடைய தாயார் அம்மத்துல் ஹைர். இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை இருக்காங்க இல்லைங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, அவங்க பரம்பரையில் வராங்க. அவங்களுடைய தகப்பனார் அபூ சாலிம், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பேரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, அவருடைய பரம்பரையில் வராங்க. அப்ப தாயும் தந்தையும் யாருடைய பரம்பரையில் வராங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வராங்க. ஹசன் ஹுசைன் ரெண்டு பேர் வரைவர் நேரப்ப எங்கேயும் முட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களோட முட்டுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்து எங்க போகுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. அப்ப இவங்களுடைய தலைமுறை இவ்வளவு சுத்தமான தலைமுறையா இருக்கா இல்லைங்களா? சையீது வம்சத்தை சார்ந்தவங்க ஹஸரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையீது வம்சத்தை சார்ந்தவங்க. அவங்களுடைய தலைமுறையில் அத்தனை பேருமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயபக்தியில வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் அஞ்சி நடந்தவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அவங்களுடைய தகப்பனாருடைய கூட பிறந்த சகோதரி ஆயிஷா அம்மா, அவங்க பேர் ஆயிஷா அம்மா. அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா ஆயிஷா அம்மா அவங்க பேர்ல தான் என்ன துவா செய்வாங்களாம். யாரில் இவங்க பறக்கத்தான் துவா இறக்கு, இந்த மழை இறக்கு, யாரில் இவங்க பறக்கத்தை இவங்க பொருட்டினால இங்க உள்ள பஞ்சத்தை போக்கு, அப்படி துவா செய்வாங்க. அல்லாஹ் மழை இறக்குறானா பஞ்சத்தை போய்க்கிருக்கிறானா. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய பெரிய அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு, பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு வச்சு துவா செஞ்சுக்காங்களா இல்லைங்களா? வரலாறுல பாக்குறவங்க, யா அல்லாஹ் இவங்களோட பொருட்டால் இந்த மழை இறக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே உமர் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க, யா அல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு மூலியமா மழை இறக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்ல மழை இறக்கிருக்கான். அதே மாதிரி அன்றைய காலகட்டத்தில் இவங்க ஹஸரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தகப்பனார் சகோதரி ஆயிஷா அவங்கள வச்சு துவா கேட்பாங்க, அல்லாஹ்ல மழை இறக்குவாங்க. அப்ப இந்த அளவுக்கு மிகப்பெரிய பரிசுத்தமான பரம்பரையில் வந்தவர் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனாலும் அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அந்த மக்களை மட்டமா எண்ணக்கூடிய எண்ணம் கிடையாது. யாருடைய உள்ளத்துல அந்த ஒரு எண்ணம் வருவதோ அவங்க யாரு கிடையாது, உயர்ந்த மனிதர் கிடையாது. தன்னை விட எல்லாருமே மட்டமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு தன்மை அவர்களுக்கு போயிருச்சு. யாரும் அப்படி எண்ணக்கூடாதான். ஹாரூன் ரஷீத் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்காங்களா இல்லைங்களா? ஹாரூன் ரஷீத் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மனைவி, ரெண்டு கணவன் மனைவி, ரெண்டு பேர் ஆட்சியில் உள்ளவங்க, அரசரா இருக்கிறவங்க. அப்ப தன்னுடைய மனைவியோட கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஆற்றங்கரை பகுதியில் அப்படியே வாக்கிங் வராங்க, நடைபயிற்சி. அப்படி நடைபயிற்சி செல்லும் போது ஒரு ரொம்ப பங்கரையான தோற்றத்தில் அந்த மனிதர், ரொம்ப ஒரு அருவருப்பான மனிதர், அந்த ட்ரெஸ் சரியான ட்ரெஸ் கிடையாது, தலைமுடி பரட்ட தலையா இருக்கு. அந்த மனிதர் என்ன செய்தாருன்னு சொன்னா, அந்த மணல், அந்த ஆற்று ஓரத்தில் இருக்க மணல் இருக்கா இல்லைங்களா, அந்த மணல்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க வீடு கட்டுவாங்களா, அந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹாரூன் ரஷீத் பாஷா அவங்களுடைய மனைவி ரொம்ப மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவங்க அந்த வழியா வரும்போது கேட்கிறாங்க, தன்னுடைய கணவரோட வராங்க, அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கையில இந்த ஒரு வீடு ஒரு ரேட் என்ன, விலை என்னன்னு கேட்கிறாங்க. யாரா விலை கொடுத்து வாங்குவாங்களா? ஆத்து மணல்ல சின்ன விளையாடுற பிள்ளைகள்கிட்ட யார்கிட்ட அதை என்ன செய்வாங்க, வீடு என்ன ரேட்டுன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன ரேட்டு, என்ன வேலைன்னு கேட்கிறாங்க. அவர் 30 தீனார் சொல்றாங்க. 30 தீனார் சொன்னா மிகப்பெரிய ஒரு காசு. 30 தீனார் சொல்றாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, அந்த 30 20 கொடுத்துட்டு அந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நீங்களும் வச்சுக்கிட்டு அடிக்கிச்சு.
அந்த வீட்டை நீங்களே வச்சுக்க, 30 தினார் நீங்க வச்சுக்க, அந்த வீட்டை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னாங்க. அப்ப அவங்க கணவர் கேட்கிறாரு, யாராவது இந்த 30 திர்ஹத்தை கொடுத்து இந்த வீட்டை வாங்குவாங்களா? மண்ணு வீட யாரா வாங்குவாங்க? சின்ன பிள்ளையோட வாங்க, நீ ஏமா வாங்கியிருக்காருங்க? இல்ல இருக்கட்டுங்க அப்படின்னா, இருக்கட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது வயசான தோற்றத்துல இந்த மாதிரி பங்குற தோற்றத்தில் இருப்பது யாருன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க விலாயத்தை பெற்றவர்கள், இறைநேசராக இருக்கிற அந்த அம்மா. அதனால அவங்க யார் வந்து தெரியுது. பக்கத்தில் இருக்க அவங்க கணவருக்கு யாரும் தெரியல, அவங்களுடைய மதிப்பு தெரியல. அதனால அவங்க கேள்வி கேட்கிறாங்க. வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு வீட்டை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. நைட்டு கனவு காங்குறாங்க. யாருங்க? ஹாரூன் ரஷீத் பாஷா. அவங்க ஹாரூன் ரஷீத் பாஷா கனவு வாங்கும்போது தன்னுடைய மனைவி சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்குள்ள போறாங்க. சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்கு உள்ள போறாங்க. உள்ள போறவங்க கணவன் மனைவி உள்ள போகுது. கனவு உள்ள போலாமா இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு இடத்துல மனைவி போற இடத்துல கணவன் போற தப்பா? போகலாம்ல. கணவன் போற இடத்துல மனைவி போற தப்பா? 2 தான் இருக்க, வேற யாரும் இல்லை. இல்ல தப்பேயும் இல்லை. அப்போ மனைவி உள்ள நுழைகிறாங்க, கணவர் பின்னால் நுழையும் போது வாசல்ல தடுக்கப்படுகிறார்கள். இல்ல என் மனைவி தான் உள்ள போகுது, நான் போறதுல என்ன இருக்குது? போறது என் மனைவி தானே, நான் உள்ள போறதுல என்ன இருக்கு? கனவு தான். அப்ப அவங்க சொன்ன, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாளிகை சொந்தம், உங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? அவங்க தான் நேத்து ஒரு மனிதரை சந்தித்து 30 திர்ஹத்துக்கு கொடுத்து அந்த மாளிகை பெற்றிருக்கிறார்கள், உங்களுக்கு கிடையாது. சொர்க்கம் அப்படித்தான் இருக்கு அருமையானவர்களே, சொர்க்கம் அப்படித்தான் இருக்கும். கணவன் மனைவி இந்த உலகத்துல ஒரு ஒரு தனி அறையில கணவன் உள்ள போனா மனைவி உள்ள போகலாம், யாரும் கேட்க முடியாது. மனைவி உள்ள போனா பின்னால கணவன் போனா யாரும் கேட்க முடியாது. மறுமையில் அப்படி அல்ல. சொர்க்கத்துல யார் யார் என்ன அமல் செஞ்சிருக்கோ அதை கொண்டுதான் அங்கே தீர்மானிக்கப்படும். மனைவி சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டானா கணவன் பின்னால போக முடியுமா? கணவன் மிகப்பெரிய பாவியா இருக்கிறான், மிகப்பெரிய பாவியா இருக்கான், அவன் சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியுமா? முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அன்றைய நாள்ல கணவன் விட்டு தந்தை விட்டு மகன் ஓடுவான், மகனை விட்டு தாய் ஓடுவான், இப்படி எல்லாம் கணவன் விட்டு மனைவி ஓடுவான், மனைவி விட்டு கணவன் ஓடுவான், புள்ளை விட்டு தகப்பன் ஓடுவான், தகப்பனை விட்டு புள்ள ஓடுவான். அங்கெல்லாம் அந்த உறவு முறை பார்க்க முடியாது. அங்கெல்லாம் என் மனைவி தான், என்னுடைய கணவன் தான், என்னுடைய பிள்ளை தான், என்னுடைய தகப்பனார் தான், தாய் தான் என்ற ஒரு உறவு முறை இங்க பார்க்க முடியாது. உறவு முறை துண்டிக்கப்பட்ட இடம் தான் மறுமை நாள். அப்படித்தானே? ஒரே ஒரு உறவு முறை தான் மறுமையில தொடரும். ஒருவருடைய உறவு முறை தான் மறுமையில தொடரும். அது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உறவு முறை மட்டும்தான் மறுமையில தொடரும், தவிர மற்ற எல்லாரோட உறவு முறை அங்க துண்டிக்கப்படும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவங்க மனைவி ஹாரூன் ரஷீத் பாஷா, அவங்களுடைய மனைவி சொர்க்கத்துக்குள்ள போறாங்க, ஒரு மாளிகைக்குள்ள போறாங்க. இவர் உள்ள போகும்போது தடுக்கப்படுகிறார். இவர் உள்ள போகும்போது தடுக்கப்படுகிறார். என் மனைவி தானே போகுது, நான் போல என்ன இருக்குது? இல்ல இல்ல, இந்த இடத்தை வாங்கினது உங்க மனைவி. யார்கிட்ட வாங்கினாங்க அந்த இடத்த? நேற்று ஒரு மனிதர்கிட்ட வாக்கிங் போகும்போது, நடைபயிற்சி செய்யும் போது ஒரு மனிதர்கிட்ட அந்த 30 திர்ஹத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க உங்க மனைவி. அதனால அவங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை. முழிச்சு பார்த்துட்டாரு, கனவு. முழிச்சு பார்த்தோன்னா கனவு. சரி, மனைவி உள்ள போயிட்டாங்க, நம்ம உள்ள போகணுமா இல்லையா? நம்ம உள்ள போகணுமா இல்லையா? போகணும். நேரம் அந்த 30 திர்ஹத்தை கொடுத்து அந்த வீட்டை அவர்கிட்ட மறுபடியும் நம்ம வாங்குவோம், நாமளும் சொர்க்கத்துக்குள்ள போவோம், அந்த மாளிகைக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு 30 திர்ஹத்தை எடுத்துட்டு அப்படியே போறாங்க. தேடி தேடி போறாரு. அவர் இன்னொரு இடத்துல வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார். வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கும் போது, இந்தாங்க பிடிங்க 30 திர்ஹம், எனக்கு அந்த வீட்டை தாங்க. யாரு அப்படின்னு, அதான் நேற்று என் மனைவி உங்கள்கிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல, அதனால 30 திர்ஹத்தை கொடுத்து வாங்கினாங்கல்ல, அதனால 30 திர்ஹத்தை எனக்கு இந்த வீட்டை தாங்க அப்படின்னு. மன்னிக்கணும், உங்களுக்கு 30 திர்ஹம் கிடையாது, 3 லட்சம் திர்ஹம் அடினாங்களாம். 3 லட்சம் திர்ஹம் அடினாங்களாம். என் மனைவிக்கு மட்டும் 30 லட்சம் திர்ஹம் கொடுத்து எனக்கு மட்டும் 3 லட்சம் திர்ஹம் கொடுக்கிய, என்ன காரணம் அடினா? உங்க மனைவிக்கு தெரியாம வாங்கினாங்க. நீங்க அப்படி இல்லை, இதனுடைய மதிப்பு நேற்று நைட்டு தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க அப்படி இல்லை, நேற்று நைட்டு இந்த மதிப்பு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒரு மாளிகை, அதுக்கு ஒரு பரிசு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கனவுல காட்டப்பட்டிருக்குது. அதனால இன்னைக்கு 30 திர்ஹம் கொடுத்துட்டு ஓடி ஓடி வந்து வாங்கலாம் நினைக்கிறீங்க. அது கிடையாது, 3 லட்சம் திர்ஹம் கொடுக்குறீங்க.
3 லட்சம் திர்கத்தை கொடுத்து வாங்கினாங்களாம், வரலாறும் சொல்லப்படுது. அப்போ ஒன்று நம்ம விளங்கிக்கணும், அந்த நடைபயிற்சி செய்யும் போது அவங்க மனைவி யாரும் தெரிஞ்சு வாங்கினாங்களா இல்லைங்களா? நம்ம சாதாரண மனிதனுடைய கண்ணுல தெரியாதுங்க. சாதாரண மனிதனுடைய கண் நம்முடைய கண்ணு குறைய பார்க்கக்கூடிய கண்ணு. யாரை பார்த்தாலும் தப்பா தான் பார்க்கும், யாரை பார்த்தாலும் தப்பா தான் எண்ணும். வாசல்ல வந்து நிக்க யாரும் நமக்கு தெரியாது, வாசல்ல வந்து நிப்ப யாரும் தெரியாது, நம்ம விரட்டி விட்டுருவோம். அவன் பிச்சைக்காரருடைய ஒரு தோற்றத்தில் நிப்பாங்க, முசாஃபிருடைய தோற்றத்தில் நிப்பாங்க, நம்மள்கிட்ட கேட்பாங்க, ஏதா இருந்தா கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. தோற்றம் பார்க்கும் போது முசாஃபிர் தோற்றம், உடல் பார்க்கும் போது என்ன நாத்தம் பிடித்து இருக்கும், ஒரு வாடை வரும். நாம நினைச்சிட்டு இருப்போம் சாதாரண மனிதர், இவருக்கு என்ன இருக்குது, இவர் என்ன ஒரு பங்கரையான மனிதர், இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி விரட்டி விட்டுருவோம். அந்த இடத்துல கொடுக்கும் போது அவங்க துவா செய்வாங்க தெரியுங்களா? வாசல் வீட்டு வாசல் வந்து நிற்கும் போது கேட்கும் போது கொடுக்க நம்மள்ட்ட இருக்கிற ஒண்ணு கொடுக்கும் போது அவங்க நினைச்சா அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இவங்களுக்கு கிருபை செய், இவங்களுடைய செல்வத்துல பரக்கத்து செய் அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டா போதுமானது. அல்லாஹ் தஆலா அந்த துவா மூலம் நம்முடைய குடும்பத்தை வாழ வைப்பான். அப்படித்தானே? ஆனா எத்தனை பேர் வீட்டு வாசல் உட்கார்ந்துக்கிட்டு ஏன்னா வெளியே வர கிடையாது, மறுவீடு பாருங்கம்மா, இங்கெல்லாம் ஆள் இல்ல வெளியே போங்க அப்படிங்கிறது, இங்கெல்லாம் ஆள் இல்ல வெளியே போங்க அப்படிங்கிறது, விரட்டி விட்டுறது. விரட்டக்கூடாது, விரட்டக்கூடாது. அருமையான நம்மகிட்ட கையில காசு இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட எதுவும் சில்லறை இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட ஏதோ ஒரு உணவு பொருள் இருந்துச்சுன்னா கண்ணியமான முறையில் கொடுத்து அனுப்புறோம் இல்லையா? ஒரு கண்ணியமான வார்த்தையை சொல்லி அனுப்பிடணும். கண்ணியமான வார்த்தை, அவங்களோட மனசு புண்படாத அளவுக்கு கண்ணியமான வார்த்தையை சொல்லி அனுப்பிடணும். கொஞ்சம் போல ஒரு பழைய சோறும் நேத்து வச்ச மிஞ்சி போன சோத்துல தண்ணி ஊத்தி கொடுத்தனால அந்த இடத்தை பார்த்து நின்று துவா செய்த அந்த ஊரை இன்னைக்கு செழிப்பா இருக்கு. ஒரு முசாபிர் வீட்டு வாசல் வந்து கேட்கிறாரு, ஒரு முசாபிர் வீட்டு வாசல் வந்து கேட்கிற பொழுது அந்த வயசான அம்மா என்ன செஞ்சது, கொஞ்சமால நேரத்து பழைய சோறு மிஞ்சின சோறை எடுத்து அதுல தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொடுத்தாங்க. பாவா இதுதான் இருக்கு, வேற இல்ல, இதுதான் இருக்கு எங்கள்கிட்ட, வேற இல்ல பாவா, இந்த வீட்டுல வேற எதுவுமே இல்ல, இதை குடிக்கிறீங்களான்னு கேட்கும் போது அதை வாங்கி அந்த மனிதன் பெரியவர் குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு போனா, யா அல்லாஹ் இந்த ஊரை பறக்கத்தாக்கிறப்பன்ட்டு. இன்னைக்கு அந்த ஊர் செழிப்பா இருக்கு. கூத்தாநல்லூர் வாங்கி குடிச்சது யாருங்க? ஷாவுல் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அது கேட்ட யாசகம் கேட்டது யாருங்க? நாகூர்ல அடங்கப்பட்டிருக்கிற மாணிக்கப்பூர் தங்கம் ஷாவுல் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் கேட்டாங்க. இப்போ வந்து வாசனன்னு கேட்கிறவங்க நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது, வெளியிருந்து கேட்கிறவங்க உதாசீனப்படுத்த. நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கொடுக்கணும், நம்மகிட்ட இருந்துன்னா கொடுக்கணும், கண்ணியமான முறையில் கொடுக்கணும். அதே நேரத்தில் இல்லையா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கணும். இதுதான் இன்றைய ஃபஜர் நமக்கு சொல்லி தருகிற மேலான பாடம். அப்போ வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் யாரை எடுத்தெறிஞ்சு பேச மாட்டார்கள். ஷேഖுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பரம்பரையில் வந்தவராக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு பரம்பரையில் வந்தாலும் அவர்கள் யாரையும் மட்டரகமா எண்ண மாட்டார்கள். அவருடைய பார்வை மற்றவர்களை உயர்ந்த நிலையில் தான் பார்க்கும். அவர்களிடம் நம்ம கீழத்தான். இபாதத்தில் நம்மளை விட அவங்க உயர்ந்தவர்கள் என்றுதான் பார்ப்பார்கள். தவத்தில் நம்மிட உயர்ந்தவர் என்பதுதான் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் நம்மிட உயர்ந்தவர்கள் என்று மற்றவர்களை பார்ப்பார்கள். ஒரு காலம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயர்ந்த பரம்பரையில் வந்த மிகப்பெரிய ஒரு தவசீலர் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றவர்களை தாழ்வாக பார்க்க மாட்டார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய ஃபஜர் நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம், யாரையும் குறை கண்களோடு பார்க்கக்கூடாது, யாரையும் மட்டரகமா பார்க்கக்கூடாது என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக.
சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.